Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான நல்ல முறுமுறுப்பான சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரோட் சைட் கடைகளெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு பெர்ஃபெக்டான ரெசிபி நம்ம வீட்டிலையே பண்ண முடியும். இது நீங்கள் சாப்பாடுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா முறுமுறுப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி சிக்கன் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது ஹார்டாயிரும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இதே போல் நீங்களும் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கிறலாம். நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா இது காரம் கம்மியாக இருக்கும், அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு இதோட சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழச்சாறு கண்டிப்பாக புளியணும், அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாகும். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட சேர்க்கலாம். வினிகர் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இது கூட ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கோங்க. மஞ்சக்கரு சேர்க்கக்கூடாது, வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம தயிர் அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கோங்க. நான் காய்ந்த இலைகள் சேர்க்குறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 பச்சை மிளகாயை இது போல் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துடக்கூடாது, முழுசாக சேர்த்தோன்னா எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மசாலா பேஸ்ட் தயாராகிருச்சு. நான் சொன்னது போல் அதே ரேஷியோவில் பண்ணுங்கள், அப்போ தான் சிக்கன்லேருந்து அந்த மசாலா பேஸ்ட் உதிராமல் இருக்கும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவு போன்லெஸ் சிக்கன் சேர்க்க பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் போன் இருக்கிற சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா அந்த சிக்கன் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா இதை கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நம்ம இதில் தயிர் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல, இதில் 1/2 மணி நேரம் இந்த சிக்கன் ஊறுறதுனால நல்ல சாஃப்டாகும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல எண்ணெய் சூடாகிறது வரைக்கும் சூடுபடுத்திட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா சிக்கனை உள்ளே சேருங்க. ஒவ்வொரு சிக்கனாக தனித்தனியாக இது போல் சேர்க்கணும், அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா சிக்கன் உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே மட்டும் டார்க் கலர் வந்த மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி பொரிச்சுக்கோங்க. இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். நான் அகலமான கடாய் எடுத்திருக்கேன், அதனால் ஒரே பேட்சில் எல்லா சிக்கனும் வந்துருச்சு. சின்ன கடாயை எடுத்துருந்தீங்கன்னா 2-3 பேட்ச் அளவு நீங்கள் பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் நல்லாவே முறுமுறுப்பாக தயாராகிருச்சு. அந்த கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த டெக்ஸ்சர் கலர் எல்லாம் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க.
ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த சிக்கனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் பக்கோடா தயார் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் சொன்ன ரேஷியோ படி அதே மாதிரி பண்ணிங்கன்னா இதே டெக்ஸ்சரில் உங்களுக்கு வந்து சிக்கன் சூப்பராக தயாராகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.